அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது திமுக. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? சட்டமன்றத்தின் பொழுது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக சார்பில் குழு அமைத்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டதற்கு பிறகாக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக சார்பில் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சென்னையில் தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு ஐஎம்எல் கட்சி சார்ந்த திமுக உடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த குழு வருகை புரிக இருக்கின்றனர். அவருடன் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய எம்பி திமுகவுடைய பொருளாளர் டிஆர் பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஐஎம்எல் கட்சிக்கு 5 தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 3 தொகுதிகள் பார்க்கும்போது வாணியம்பாடி, சிதம்பரம், கடைநல்லூர் ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 3 தொகுதிகளிலுமே ஐஎம்எல் கட்சி போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருந்தது. இந்த சூழல்ல இந்த முறையும் 5 தொகுதிகளை கேட்பதாக ஏற்கனவே ஐஎம்எல் கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளுடன் முதல் கட்சியாக ஐஎம்எல் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த கட்சிகளுக்கு அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 அல்லது 3 சுற்றுகளுக்குள்ளாகவே கூட்டணி குறித்தான உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கும் அது குறித்தான அந்த தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு திமுக தலைமை பேச்சுவார்த்தை குழுவுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதன் அடிப்படையில் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வரக்கூடிய 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்று கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் ஏறும் வகையில் ஒரு மாநாட்டுக்கான ஏற்பாடும் அதே போன்று திருச்சியில் நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கான ஏற்பாடுகளும் திமுக மேற்கொள்வதற்காக அதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடு எத்தனை எண்ணிக்கை ஒவ்வொரு கட்சிக்கு என்பக்கூடிய அந்த தொகுதி பங்கீடுக்கான உடன்பாடை முடிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை விரைவாக மேற்கொள்ள திமுக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வருகை பெற இருக்கின்றனர். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகாக அடுத்த கட்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டது. அதன் குறிப்பாக 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக தலைமை அழைப்பு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு 26ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கூடிய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 24ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு அமைக்கப்பட்ட பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் பேச்சுவார்த்தைகள் அதை தொடர்ந்து அடுத்த நாட்களில் நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அடுத்தடுத்த நாட்களிலும் தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பலம் அதிகம் இருக்கிறது, திமுக எந்தெந்த தொகுதிகளில் பலம் அதிகம் இருக்கிறது என்பதையெல்லாம் முன்கூட்டியே தரவுகளாக எடுத்து அதன் அடிப்படையிலேயே இந்த தொகுதி உடன்பாடு பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான அந்த தீர்க்கமான நடவடிக்கைகளை திமுக தலைமை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக இன்று தொடங்கிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திமுக தனது கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய விதமாக இன்றைய தினம் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணி அளவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறது. அதே போன்று திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு அடுத்தடுத்த நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டமிடல் செய்திருப்பதாகவும் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, திமுக கூட்டணி கட்சி அவருடைய தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கான தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கிறார்கள். மதிமுக அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் முன்னதாகவே அமைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இது 24ஆம் தேதி வாக்கில் அமைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இதுபோல் ஒவ்வொரு கட்சியும் அவருடைய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கக்கூடிய சூழலில் திமுக சார்பில் நேற்றைய தினம் குழு அமைத்ததற்கு பிறகாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பு என்பது முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த முறையும் 5 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய தொகுதி கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கை என்பது 3 தொகுதிகளை போட்டியிட்டிருந்தார்கள். வாணியம்பாடி, சிதம்பரம், கடைநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு அந்த 3 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவிந்தார்கள். இந்த சூழலில் இந்த முறை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை அதிகம் இருப்பதாகவும் அதே நேரத்தில் 5 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையில் வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதற்கு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் தொடங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் எத்தனை தொகுதிகள் கொடுப்பதற்கு முன்வருகிறார்கள் என்ற விவரங்கள் பின்னர் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில்
திமுக தரப்புல இருந்து இந்த ஐஎம்எல் கட்சிக்கு இந்த முறை 3 தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கியது போல கொடுப்பதற்கான திட்டமிடல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்ததை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான கட்சிகள் வருகை புரிந்திருப்பதனால தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய தேவை என்பது சற்று அதிகமாக இருப்பதனால திமுக தான் போட்டியிடக்கூடிய 173 தொகுதிகளில் இருந்து சற்று குறைந்து 165 தொகுதிகள் மேல் போட்டியிடுவதற்கான திட்டமிடல் இருப்பதாகும். அதாவது திமுக கடந்த முறை போட்டியிட்டதை விட இந்த முறை குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும், அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு கொடுக்கக்கூடிய சூழலில் சில கட்சிகளுக்கு தங்களுடைய சின்னத்தில் திமுகவுடைய உதயசீலன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அறிவுறுத்தலை கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக திமுகவினுடைய சின்னம் உதயசூரியன் சின்னம் நேரடியாக 180 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும், நேரடியாக உதயசூரியன் 165 இடங்களில் திமுக 165 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் வகையில் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.